ஜாதியை பாதுகாக்கக்கூடிய அரசியல் சட்ட பிரிவுகளை நீக்குதல் ஒரு விவாதத்திற்குரிய தலைப்பு. அரசமைப்பு சட்டத்தை ஆக்கிரமிக்க துடிக்கிறார்கள் RSS அமைப்பினர். இதை அப்புறப்படுத்திவிட்டு மனுதர்ம சட்டத்தை அரசமைப்பு சட்டமாக கோலோச்ச விரும்புகிறார்கள். இந்த சூழலில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்டதாக நம்பப்படுகின்ற அந்த அரசமைப்பு சட்டத்தில் ஜாதியை பாதுகாக்கக்கூடிய சட்ட பிரிவுகளை நீக்க வேண்டும் என்று பேசுவதா? பெரியாரையும் அம்பேத்கரையும் எதிரெதிர் துருவத்தில் நிறுத்துவதற்காக இந்த நாளை சிலர் பயன்படுத்த துடிக்கிறார்கள். அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை பெரியார் எரித்தார் என்று ஒரு வாதம். நான் இந்த கேள்வியை எப்படி திருப்பி பார்க்கிறேன் என்று சொன்னால், அம்பேத்கர் எழுதிய சட்டத்தில் ஜாதிக்கு பாதுகாப்பா? ஜாதியை ஒழிக்க வழி என்று நடத்திய மாநாட்டில் பேசுவதற்காக அம்பேத்கர் அவர்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு உரை, ஒரு கமாவை ஒரு கால் புள்ளியை கூட நான் நீக்க மாட்டேன், மாநாட்டை வேண்டுமானால் நான் புறக்கணிக்க தயார் என்று சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தில் இப்படி ஒரு ஜாதியை பாதுகாக்கக்கூடிய சட்ட பிரிவுகளா? இதற்கு ஒரு தெளிவு வேண்டும் அல்லவா? அப்பொழுதுதான் நான் எண்ணி பார்க்கின்றேன், அருமை தோழர்களே, அருமை பெரியோர்களே, அரசமைப்பு சட்டத்தை தந்தை பெரியார் எரித்தார் என்று சொன்னால், இந்திய நாட்டினுடைய இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஆழத்தோடும் அகலத்தோடும் அணுகிய தலைவர்கள் இரண்டே பேர். ஒருவர் வடநாட்டு பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர், மற்றொருவர் தென்னாட்டு அம்பேத்கர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இது ஆழகலத்தோடு அணுகியவர்கள். அப்படி அணுகிய காரணத்தினால்தான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அரசமைப்பு சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் எழுதினார் என்று. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1949 ஆண்டு நவம்பர் திங்கள் 26ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபையிலே அரசமைப்பு சட்ட வரைவை வைத்துவிட்டு அவர் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டு சொல்கிறார், அருமை தோழர்களே, அந்த பேச்சிலே அவர் சொல்கிறார், I came into the Constituent Assembly with no greater aspiration than to safeguard the interest of the scheduled caste. நான் பட்டியலின மக்களின் நலனுக்காகத்தான் இந்த அரசமைப்பு குழுவுக்குள்ளே நுழைந்தேன். ஆனால் என்னை நீங்கள் வரைவு குழுவுக்கு தலைவராக்கி இருக்கிறீர்கள். அது பெருமிதத்திற்குரியதுதான். இந்த பெருமை என்னை சாருமா? இந்த இடத்தில் தான் அம்பேத்கர் அவர்களே பதில் சொல்கிறார். The credit that is given to me does not really belong to me. It belongs partly to Sir B.N. Rao, the constitutional advisor to the Constituent Assembly, who prepared a rough draft of the Constitution for the consideration of the drafting committee. என்னை சார்ந்ததல்ல, ஏற்கனவே மாதிரியாக தவறால ஒரு வரைவு கமிட்டியை, வரைவு குழுவை வரைத்து கொடுத்திருக்கக்கூடிய பார்ப்பனரான B.N. ராவை சார்ந்தது. அவர் ஒரு பார்ப்பனர். இந்த வரைவு குழுவுக்கு அம்பேத்கர் அவர்கள் தலைவர். அவர் உருவாக்கியதிலே ஜாதியை பாதுகாப்பா? பெரியார் அம்பேத்கர் சட்டத்தை எரித்தாரா என்று சொன்னால், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மாநிலங்களவையிலே ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார். அந்த மாநிலங்களவையில் ஒரு மிகப்பெரிய விவாதம் 1953ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 2ஆம் தேதி ராஜ்ய மாநிலங்களவையில் நடைபெற்ற ஆந்திர மாநிலத்தினுடைய மசோதா பற்றிய விவாதம். அந்த விவாதத்திலே கட்சி கேள்வி கேட்கிறார். இடைமறித்து கம்யூனிஸ்ட் உறுப்பினர் சுந்தரையா கேள்வி கேட்கிறார். இந்த அரசமைப்பு சட்டத்தை நீங்கள் தானே உருவாக்கினீர்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் அல்ல, வீதிகளில் அல்ல, சந்து முனைகளில் அல்ல, ஆனால் மாநிலங்களவையில் சொல்கிறார், நவ் சார், we have inherited a tradition. People always keep on saying to me, oh, you are the maker of the Constitution. My answer is, I was a hack. What I was asked to do, I did much against my will. என்னுடைய விருப்பத்திற்கு மாறாக, எனக்கு தேவையில்லை, என்னுடைய விருப்பத்திற்கு மாறாக நான் சில விஷயங்களை இந்த அரசமைப்பு சட்டத்தில் செய்தேன். அப்பதான் சுந்தரையா கேள்வி கேட்கிறார், why did you serve your masters then like that? நீங்க ஏன் உங்கள் எஜமானர்களுக்கு பணியாற்றினீர்கள் அப்படின்னு சொல்லுகின்ற போது, அந்த விவாதம் வருகின்ற பொழுதே சொல்கிறார், my answer is that you had drafted this constitution. You wanted to accuse me for your blemishes.
உங்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை என் மீது சுமத்துகிறீர்கள் எல்லாம் சொல்லிட்டு விவாதத்தில் சொல்கிறார், தோழர்களே, பொதுமக்களே, அனைத்து கட்சி நண்பர்களே, பெரியாரை அம்பேத்கருக்கு எதிராக நிலைநிறுத்த துடிக்கின்ற புரியாத இளைஞர்களே, அறியாத இளைஞர்களே, உங்களுக்கு சொல்கிறோம். அம்பேத்கர் சொல்கிறார், சார், மை ஃப்ரெண்ட்ஸ் டெல் மீ தட் ஐ ஹேவ் மேட் த கான்ஸ்டிடியூஷன் பட் ஐ ஆம் குவைட் ப்ரிப்பேர்ட் டு சே தட் ஐ ஷல் பி த ஃபர்ஸ்ட் பர்சன். நல்ல கவனிங்க, ஐ ஷல் பி த ஃபர்ஸ்ட் பர்சன். அதை வில்னு போடல, வார்த்தையை கூட பாருங்க, ஆங்கிலத்துல அவர் ஷல்ங்கிற வார்த்தையை போடுறார். I shall be the first person to burn it out. I do not want it. It does not suit anybody. நான் தான் எழுதினேன். ஆனால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்துகின்ற முதல் ஆளாக நான் தான் இருப்பேன். இந்த அரசியலமைப்பு சட்டம் தேவையற்றது என்று யாருக்கும் தேவையற்ற உதவி இல்லாதது என்று மாநிலங்களவையில் பதிவு செய்தார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மாநிலங்களவையில் பதிவு செய்ததை மக்கள் மன்றத்தில் பேசி மக்களை அதை கொளுத்துகின்ற போராட்டத்தில் பங்கேற்க செய்த மகத்தான வரலாறு உலக வரலாற்றிலேயே தமிழ்நாட்டில் திராவிடர் கழகத்திற்கு மட்டும்தான், பெரியார் தொண்டர்களுக்கு மட்டும்தான். காரணம் என்ன? ஜாதியை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சட்டம். அப்ப இந்த சட்டத்தை எழுதியது யார்? நம்முடைய கழக தலைவர், திராவிடர் கழகத்தின் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் அதை தேடி கண்டுபிடித்துக் கொண்டு வந்து கொடுக்கிறார். சட்டத்தை உருவாக்குகின்ற பொழுது உலகத்தில் பார்ப்பனர் உருவாக்கிய சட்டம் இது என்பதற்காக மத சுதந்திர பாதுகாப்பு உரிமை, அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை உரிமைகள் இருக்கக்கூடிய 13வது சரத்திலே இருக்கக்கூடிய 2வது உட்பிரிவு, மத சுதந்திர பாதுகாப்பு உரிமையில் இருக்கக்கூடிய 25வது சரத்திலே இருக்கக்கூடிய 1, 2 உட்பிரிவுகள், 368வது சரத்து, 29வது சரத்து ஆகிய சட்ட பிரிவுகளை அச்சிட்டு ஏன் கொளுத்த வேண்டும் என்று கிட்டத்தட்ட இப்பொழுதல்ல தோழர்களே, 1935 பெரியார் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சட்டம் இயற்றாத காலத்திலே கூட, சட்டம் அமலுக்கு வராத அந்த நாளிலே கூட, கராச்சியில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் படிக்கப்பட்ட தீர்மானத்தை பார்ப்பன இனத்தின் தலைவராக இருந்த ராஜகோபாலாச்சாரியார் எடுத்து சொன்ன அந்த தீர்மானம் தான் அடிப்படை உரிமைகளில் மத சுதந்திர பாதுகாப்பு உரிமையாக உள்ளே கொண்டு வரப்பட்டது என்பதை 35 மக்கள் மத்தியில் முழங்கிய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அதைத்தான் கீழ்மாக இந்த நாட்டினுடைய மூத்த சங்கராச்சாரியார், அவருக்கு பின்னால் அவரை அடையாளப்படுத்திய அக்னிஹோத்திர ராமானுஜ தாத்தாச்சாரியார் அவர்கள் ஏன் நீக்க வேண்டும் என்பதற்காக, ஏன் அது நீக்கப்பட முடியும் என்பதற்காக சொல்கிறேன். அவர் சொல்கிறார், சங்கரா அண்ட் சண்முகா என்ற ஒரு நூலிலே